இப்போ நம்ம எல்லாம் வந்து தற்கொலை தான் சொன்னோம் இல்லையா? நானே ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். இப்போ பார்க்கலாம் இவங்க வந்து தற்கொலையாக இருக்கிறாங்களா இல்லை வந்து எப்படி அனுபவசாலியாக மாறுறாங்களா. எந்த விதமான கட்டுமானமும் வந்து தாவேகா தரப்பில் இல்லை. கட்டுமானம்னா கொள்கை கட்டுமானம் சொல்கிறேன். கொள்கையோ தத்துவமோ கோட்பாடோ எந்த கட்டுமானமும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று. சரி, ரெண்டாவது என்ன, ஒரு தலைவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்ட்டு? மிக சிறந்த அறிவாளிலாம் சொல்ல முடியாது. ஏன் அறிவாளினே சொல்ல முடியாது. நீங்கள் ஊடகங்களை நீங்கள் 2 வகையாக எடுத்துங்க. இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியாக வந்து சொம்படிச்சாங்க. இப்போ விஜய் கிட்ட வந்து ஒரு பணத்தை வாங்கிட்டு தான் சேர்ந்தான். உங்கள் விஜய் பாட்டு போட ஆரம்பிச்சானா, அவருக்கு வந்து லைவ் ஓட்ட ஆரம்பிச்சானா, அப்படியே லைவ் ஓட்டினே இருக்கிறான். இது ஒரு பக்கம் விஜய்கிட்டையும் ஊடகம் காசு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஊடகங்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து திடீர்னு கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த பதவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா புஷியானது கூட பெரிய ஒரு அறிவுஜீவியாக மாறலாம் இல்லையா? ஆனால் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னா மக்கள் தூக்கி போட்டுறாங்க. 6 மாதம் வந்து மாற்றின கதையெல்லாம் இருக்கு. வாக்குறுதியெல்லாம் சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஆட்சி வரும்போது அப்படி சொல்கிறது தான். இது எவ்வளோ தூரம் வந்து இப்போ இந்த தாய்மாமன் சீரு அண்ணன் சீரு அது இதுன்னு சொன்னாங்க. பல லட்சம் கோடி வந்து அதுக்கான வந்து பண தேவைகள் இருக்குன்றாங்க. எதெல்லாம் அவர் நடைமுறைப்படுத்துவார், எதெல்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டார், இப்போ எது பண்ண முடியும், அப்புறம் எது பண்ணுவார், இல்லை 5 ஆண்டு காலத்துக்கு வந்து போடப்பட்ட அந்த வரைவு அறிக்கையில் வந்து எதெல்லாம் இமீடியட்டாக வந்து முதல் கையெழுத்து என்ன போட போகிறாரு அப்படின்றதுலாம் வந்து ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இனிமேல் தான் தெரியும். ஏன்னா இன்னும் பதவி ஏற்றுக்கவே இல்லை. இன்னும் பதவி ஏற்பாரான்றதே சந்தேகம். மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. நாம் தமிழர் வந்து 8% ஓட்டுலேருந்து 4% வந்துருக்காங்க. இல்லை, இது நான் வந்து ஓரளவுக்கு இது எதிர்பார்த்தேன். விஜய் இப்போ தான் வந்திருக்கிறார். அரசியல் களத்தில் நிற்பாரா, படுத்துப்பாரா, என்ன ஆவார்ன்றது இனிமேல் தான் நமக்கு தெரியும். 2026 தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்குது. தாவேகா தான் இப்போ வந்து ஒரு முன்னிலையில் இருக்காங்க. அவங்களோட வெற்றியை வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? வெற்றியை வந்து எப்படி பார்க்குறேன்னா அப்படி ஆச்சரியமாக பார்க்குறேன். எது அதிர்ச்சியாக பார்க்குறேன். ஒரு எல்லையை தாண்டி இங்கே முதலமைச்சர் தோல்வியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தமாக பார்க்குறாங்க. அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாக வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லாமல், இல்லை வந்து ஏற்கனவே இருந்த சீட்டுகளை இழந்துட்டாங்கன்றதுனால அதையும் கூட கொஞ்சம் வருத்தமாக பார்க்குறேன். அவ்வளோதான். டிஎம்கேல பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட தோல்வியாக இருக்கட்டும், நிறைய மூத்த அமைச்சர்களோட தோல்வியாக இருக்கட்டும், சென்னை வந்து டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு சொன்னாங்க, அதில் வந்து ஒரு பெரிய தோல்வியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு பெரிய தோல்வி தான் டிஎம்கேக்கு சொல்ல முடியும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்குறீங்க? இல்லை, கடந்த 5 வருஷமாக நடந்த பல விஷயங்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அமைச்சர் சொன்னோம். ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து ஒருத்தருக்கு வந்து இடி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க பிடிவாதமாக அந்த அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் பார்ப்பாங்கல்ல. கலைஞர்னா என்ன சொல்கிறோம், டக்குனு என்ன சொல்ல கேட்டால் இது மாதிரி ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா உடனே கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுப்பான்னு சொல்கிறாங்க. இவங்க செந்தில் பாலாஜி விஷயத்தில் விடாப்படியாக நின்னாங்க. பொன்முடி விஷயத்திலும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏயு மேட்டர் வந்தபோது மாசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு இல்லைன்றதுலாம் வேறு விஷயம். பட் இருந்தாலும் யார் அந்த சார் வந்து பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சும் போது பார்த்தீங்கன்னா வந்து மாசுவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கடைசியாக இன்னொரு சம்பவம் இருக்குது நான் சொல்கிறேன். இந்த தூய்மை பணியாளர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்குல்ல, அதில் வந்து அவ்வளோ பிடிவாதம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது வந்து இவங்களுக்கு வந்து வெற்றின்ற அந்த மமதையில் இருந்தாங்க. அடுத்தது வந்து எப்படி நாம தான் வரப்போகிறோம் அப்படின்னு வந்து உளவுத்துறைகள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த வியூக அமைப்பாளர் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவும் வந்து அந்த தூய்மை பணியாளர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அரசு அலுவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்ணாவிரதம் இருக்கியா, போராட்டம் இருக்கியா, வா உனக்கே நானே இடம் தரேன் இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இருந்து தவிர அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டு சரி பண்ணவே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே வைக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் கேட்டால் பள்ளி குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட 2021 பிறகு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 சம்பவம் சொல்ல முடியும். 10க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் வந்து பள்ளி குழந்தைகள் வந்து பாலியல் வந்து துன்புறுத்தல் காணாது, கற்பழிக்கப்பட்டது, இதெல்லாம் நிறைய இது மாதிரி நடக்கும்போது இதெல்லாம் வந்து சாதாரண குடும்ப பெண்கள் மத்தியில் நீங்கள் என்ன தான் நான் பஸ் இலவசமாக விட்டுட்டேன், நான் வந்து 1000 ரூபா போட்டுட்டேன் இதெல்லாம் சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு பார்வையில் பார்ப்பாங்க. ஒரு பரிதாப பார்வையில் பார்க்கறதுன்றது ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ மக்கள் வந்து இந்த இலவச திட்டங்கள்லாம் மெல்ல மெல்ல பார்க்க ஆரம்பிச்சான்னு கேட்டால் இதெல்லாம் நம்ம பணம் தான், கொள்ளையடிக்கிற பணம் தான் அப்படின்ற மாதிரி அந்த பார்வையாயிடுச்சு. நீங்கள் இந்த தேர்தலுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம பணத்தை கொள்ளையடிச்சு நமக்கே கொடுக்குறானுன்ற அந்த பார்வையாயிடுச்சு. கவர்மெண்ட் பணம் தானே கொடுக்குறான், அவரு நான் வீட்டில் இருந்தால் கொடுக்குறாரு அந்த பார்வையாயிடுச்சு. இப்போ அந்த இலவச திட்டங்கள்லாம் ஒரு வகையில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். இந்த ரிசல்ட் வச்சு சொல்லும்போது அந்த இலவச திட்டங்கள் எடுபடலை, ஏன்னா போட்டுன்னு அறிவிச்சாங்க, அது எடுபடலை அப்படின்னு பார்க்கலாம். பாலியல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பள்ளி குழந்தைகள் ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த அமைச்சரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிருக்கணும், அன்பில் மகேஷை மாற்றிருக்கணும்.
ஆனால் விடாப்படியாக நின்றுருந்தது நம்ம பார்த்தோம். இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட இயக்கம் பெருசு, ஆட்சி பெருசு, அதுக்கப்புறம் தனிநபர். அப்போ அந்த தனிநபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்குது. காரணம் கேட்டால் உதயநிதிக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு அன்பில் மகேஷ், அதனால் அவரை மாற்ற வேண்டாம், அவரை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து ஒரு வியூக அமைப்பாளரே சொன்னால் கூட அங்கே வந்து சபரீசன் வந்து ஸ்ட்ராங்காக போய் சொல்ல முடியல அவரை மாதிரி. ஏன்னா வந்து இப்போ வந்து அன்பில் மகேஷ்க்கும் வந்து சொல்லிட்டார்ல, எந்த மேடையில் வந்து ஒரு அமைச்சர் போய் நான் வந்து துணை முதலமைச்சருக்கு காதலுக்கு நான் தான் கடிதம் கொண்டு போய் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது வந்து இது ஒரு திமிர்த்தனமாக நடந்துகிட்ட விதம் தானே இதெல்லாம். நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு துணை முதலமைச்சர் அந்த கடந்த காலத்தை பற்றி ஏதாவது பேசணுமா என்ன? அதுதானே நான் தன்னை வந்து ரசிகர் மன்றம்னு சொல்லி தலைவர் சொல்லி அறிவிச்சுக்கிறது. ஒரு கல்வி அமைச்சர் வந்து ஒரு நடிகர், துணை முதலமைச்சர் நடிகராக கூட இருந்துக்கிட்டோமே, சரிங்களா, அவருக்கு வந்து ரசிகர் மன்ற தலைவர் சொல்கிறது, அவருடைய வந்து காதலுக்கு நான் தான் தூது போனேன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சருக்கு அழகில்லை. இதை தாண்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சம்பவம் நடந்திருக்கும் போது குறைஞ்சபட்சம் வந்து அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அவரை வந்து அப்புறப்படுத்தியிருக்கலாம். வேற ஒருத்தர் கொடுத்துருக்கலாம், வேற இலாகா கொடுத்துருக்கலாம். இப்படி எதுவுமே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாம தான் அடுத்தது ஆட்சிக்கு அமைக்க போகிறோன்ற அந்த மமதி இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்பட்டதில், பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டதில் பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து வாக்கு வங்கி வந்து சரிஞ்சது உண்மை. அங்க வந்து ஒரு அமைச்சர் வந்து ரசிகர் மன்ற தலைவர்னு சொன்னதே விமர்சனமா ஆச்சு. இங்க கட்சி ஃபுல்லாவே இந்த ரசிகர் மன்றம் தான் சார். நல்ல கேள்விமா, ரொம்ப அறிவாளி நீங்கள், மடக்கிறீங்கன்னு புரியுது எனக்கு. அது காலம் இருக்குது, கொஞ்சம் காத்திருக்கும். காலம் இருக்காது. நான் சொல்ல ஒரு எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு காமன் பீப்புள் வந்து ஒரு ஒரு ரசிகராக இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு இன்டெலெக்சுவலாக நம்ம வந்து கருதுகிறோம். ஒரு கல்வி அமைச்சராக வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய பட்டதாரி வேறு, அவர் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செஞ்ச ஒரு பட்டதாரி. அவர் வந்து நான் வந்து ரசிகர் மன்றம் தலைவர் நான் அப்படின்னு சொல்லி தன்னை அறிவிச்சுக்கிறது. அதெல்லாம் தாண்டின்னு கேட்டால் நான் ஸ்கூல் சம்பவம் ஒரு முறையும் நடக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த விளக்கங்கள் தான் வந்து ரொம்ப சிரிப்பு. அதாவது கேட்டால் வந்து ஒரு விசாரணை அவர் வந்த உடனே நான் சொல்ல கேட்டால் இது நாங்கள் விசாரணை அமைச்சிருக்கிறோம், இது ரொம்ப கண்டிக்கத்தகுது. கண்டிக்கத்தகுதுன்னா நீங்கள் யார்? நீங்கள் யார் கண்டிக்கத்தகுதுன்னு சொல்கிறீங்களே? நீங்கள் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூலிங்கை இது வன்மையாக கண்டிக்கத்தகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நீங்கள் எதிர்கட்சியாக வந்து சொல்லக்கூடிய வார்த்தை இது இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தகுது, அரசு நடவடிக்கை எடுக்கணும், இது வன்மையாக கண்டிக்கத்தகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரூலிங் வச்சுருக்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிக்கத்தகுதுன்னு சொல்லி நீங்கள் கறந்து போயிட்டீங்கன்னா அப்போது எதுக்காக இதை சொல்லணும்னா குறைஞ்சபட்சம் மக்களுக்கு நம்பிக்கை தர விதமாக அவர் வந்து கேட்டால் இலாகா மாற்றம் கூட செய்யவே இல்லை. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா உதயநிதியோட நெருக்கமாக இருக்கிற ஒரே காரணம் தான், வேறு என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்கள். இப்படி வந்து இவங்களுடைய நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எதிரான நிலையில் வந்து இவங்க மெல்ல மெல்ல இன்றைக்கி வந்து ஏன் வந்து முதலமைச்சரே தூக்கக்கூடிய சூழ்நிலை வருது, ஏகப்பட்ட வேலைகள் நடந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் வந்து கோடிக்கணக்கான வேலைகள் நடந்திருக்கு, என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அந்த தொகுதியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து கல்யாண மண்டபங்களாக இருக்கட்டும், தனியார் மண்டபம் கூட அப்படி இருக்காது, அவ்வளோ கல்யாண மண்டபம், பூங்காக்கள், எக்கச்சக்கமான வேலை, சாலைகள் எல்லாமே வந்து தங்கத்தையும் வெள்ளியும் கரைச்சி ஊற்றல, அவ்வளோ நடந்திருக்கு. ஆனாலும் அங்கே தோக்குறாரு. அப்போ என்ன நீங்கள் சொல்லுங்கள், 5000 போட்ட முதலமைச்சர், 1000 ரூபா கொடுத்த முதலமைச்சர், பஸ் இலவசமாக வந்து கொடுத்த முதலமைச்சர், இவ்வளோ இருந்து அங்கே வந்து தோக்கிறதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள். அப்போ ஏதோ ஒரு அதிருப்தி வந்து அங்கே கொளத்தூர் தொகுதியிலையும் இருக்குது. அந்த அதிருப்தி என்னன்றது ஒரு கேள்வி இருக்குது, சரிங்களா? அந்த கொளத்தூர் தொகுதியில் இருக்குது. அந்த கட்சியினர் மத்தியிலையும் வந்து ஒரு முதலமைச்சரே தோக்கிற அளவுக்கு அங்கே வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலட்சியமாக இருந்துட்டாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதுக்கு பின்னாடியெல்லாம் ஒரு பதில் இருக்குது, இனிமேல் தான் தேடுவாங்க. என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்துட்டு போல இருக்குது, இங்கே வந்து சேகர்பாபுன்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இனிமேல் ரியலைஸ் பண்ணலாம். ஆனால் என்ன யூஸ் இருக்குது? தமிழக மக்கள் வந்து கொள்கை சார்ந்து வாக்கு அளிக்கக்கூடிய மக்கள், கொஞ்சம் தெளிவு இருக்கிற அப்படியா அப்படின்னு பரவலாக சொல்லிட்டு இருந்தாங்க சார் இவ்வளோ நாள். இப்போ வந்து அது அந்த பிம்பம் வந்து உடஞ்சிருக்கு. இதை எப்படி நம்ம பார்க்குறது? இவ்வளோ நாள் வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு போட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை இவ்வளோ நாள் அவங்க கிட்ட காசு ஏன்னா காசு வாங்கிட்டு தான் போட்டாங்க அப்படின்றதையும் உடச்சிருக்கீங்க. ஸோ இவ்வளோ நாள் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு போட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லைனா வந்து விஜய் வந்து ஒரு கொள்கை சார்ந்த நபர் தான் அப்படின்னு தமிழக மக்கள் நம்புறாங்க? என்ன வச்சுடாதீங்க, இங்கே முதல்ல ஒரு விஷயம் வந்து எந்த விதமான கட்டுமானமும் வந்து தாவேகா தரப்பில் இல்லை. கட்டுமானம்னா கொள்கை கட்டுமானம் சொல்கிறேன், கொள்கையோ தத்துவமோ கோட்பாடோ எந்த கட்டுமானமும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று. சரி, ரெண்டாவது என்ன, ஒரு தலைவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி இல்லை அப்படின்னும் சொல்ல முடியாதுல்ல. சொல்லுவீங்களா நீங்கள் அப்படின்ட்டு? மிக சிறந்த அறிவாளிலாம் சொல்ல முடியாது, ஏன் அறிவாளினே சொல்ல முடியாது.
ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற வந்து முதலமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அனுபவசாலின்னு சொல்ல முடியாது. அரசியலில் சினிமாவில் வந்து அனுபவசாலியாக இருக்கலாம், அரசியல் அனுபவம் இல்லை. அப்போ அறிவாளியும் இல்லை, அனுபவசாலியும் இல்லை, கொள்கை இல்லை, வந்து கோட்பாடு இல்லை, தத்துவம் இல்லை, சித்தாந்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு கேட்டால் ஒரு 10 வருஷமா 20 வருஷமா 2 வருஷம் தான் ஆச்சு. சரி, பெரிய ஒரு நீண்ட சொற்பொழிவு பண்ணுவாரா, ஏதோ ஒன்று வாயில் வந்ததாவது பேசி ஒரு மணிக்கணக்கு ஒரு மணி நேரம் பேசுவாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இப்படி எதுவுமே இல்லை. ஆனால் வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒட்டுமொத்த மக்களையும் நீங்கள் முட்டாளையும் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஒட்டுமொத்த மக்களையும் கொஞ்சம் பேர் வேணால் நீங்கள் நினச்சிங்க, சரிங்களா? ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே பார்க்காம வந்து சினிமா பிம்பம் அந்த ரசிகர்ன்ற அந்த எண்ணத்தில் இல்லை பெரிய நடிகர்ன்ற அந்த எண்ணத்தில் வாக்களிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இது எப்போது ஒரு 30-40% சொல்லலாம். இப்போ மீதி இருக்கிற ஒரு 60% இருக்காங்கன்னா மொத்த வாக்காளர்கள் ஒரு 60% இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது விஜய்க்கு வாக்களித்த, அதாவது தாவேக்காக்கு வாக்களித்த அந்த மக்களில் ஒரு 30-40% மீதி இருக்கிற அந்த 60%னா 2 கட்சிகளும் மாறி மாறி வாக்களித்து சோர்ந்து போன அந்த மக்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸுன்றது மட்டுமே வந்து பலர் கணக்கு போட்டு தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்து ஒரு 6 சீட்டு ஜெயிப்பார், ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் மட்டும் தான் வாக்களிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் மட்டுமே கிடையாது, வயதான மக்களும் வாக்களித்தவங்க எல்லாமே வந்து ஒரு யோசனையில் என்ன செஞ்சாங்கன்னா மாறி மாறி 2 கட்சியுமே வாக்களிச்சுட்டு இருக்கிறோம், இந்த முறை வந்து நம்ம மாற்றி அமைப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. கடந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்கான அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யலை. அப்போது அவர் அந்த எதிர்கட்சி வேலையை செய்யாதனால அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக வந்து விஜய் செய்கிறார். அதுக்காக தினம் கேள்வி கேட்குறான்னு கிடையாது. ஒரே ஒரு மீட்டிங் போட்டாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்குது, ஒரு கேள்வி கேட்டாலும் வேல்யூ இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இவர் கேள்வி கேட்கும்போது அவர் மிச்சர் சாப்பிட்டுட்டார், சரிங்களா? அப்போது இந்த இடத்துல எதிர்கட்சியான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இவர் செய்வே. மக்கள் நினைக்கிறாங்கன்னா வந்து ஒரு மாற்றம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாற்றம் யார்கிட்ட போகிறது, மீண்டும் அதிமுக போடணுமா வேணான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா அப்போ இது வந்து டிவி கேக் போட்டலாம் சொல்லி. ஸோ மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் வந்து அது வந்து டிவி கேக் போட்டாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் கேட்டால் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4% வாக்கு இழந்தது காரணம். ஏன்னா மாற்றம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் கணிசமான வாக்குகள் வாங்கினார். ஆனால் இப்போ வந்து கேட்டால் அந்த மாற்றம்ன்றது வந்து எதுனா வந்து இவர் சரியான மாற்றமாக இருப்பார். போன முறை வந்து கமலஹாசன் வந்தார், அவருக்கு கொஞ்சம் போட்டாங்க. அப்போ கமலஹாசனோட பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 4 மடங்கு வந்து ஒரு பலசாலியாக இருக்கிறாரு சினிமா கவர்ச்சியில். அப்போ இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காரு, இங்கே எதிர்த்தெல்லாம் பேசுகிறாரு. அவர் வெறும் டிவி கண்ணாடி மட்டும் தான் டிவி தான் உடைச்சாரு, ஆனால் இவர் அப்படி கிடையாது, டைரெக்டாகவே கிழிக்கிறாரு அப்படின்னும் போது அப்போ இவர் மேலே வந்து நான் வந்து நம்பிக்கை கூடியிருக்கு. ஸோ மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்குகள் வந்து விஜய் பெற்றார். அதை தாண்டி கவர்ச்சிக்குன்னு ஒரு வாக்கு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. கவர்ச்சி மட்டுமே கிடையாது, கவர்ச்சியை தாண்டி ஒரு 40%னா ஒரு 60% கிட்ட மாற்றத்தை விரும்பிய மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது ப்ரூவ் ஆகும். தமிழக ஊடகங்கள் வந்து ஊழல்கள் சொன்ன மாதிரி ஊடகங்கள் வந்து திமுக மேலே இருந்த எதிர்ப்பு, மக்களுக்கு வந்து திமுக மேலே இருந்த எதிர்ப்பை வந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து இவ்வளோ 5 ஆண்டு காலத்தில் இவ்வளோ எதிர்ப்பை வந்து ஊடகங்கள் காட்டவே இல்லை, அதை மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அந்த இல்லையே, எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் வந்து ஊடகங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலான ஊடகங்கள் வந்து இப்போது நீங்கள் ஊடகங்களை நீங்கள் 2 வகையாக எடுத்துங்க. இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெரைட்டியாக வந்து சொம்படிச்சாங்க. இப்போ விஜய் கிட்ட வந்து ஒரு பணத்தை வாங்கிட்டு தான் செஞ்சுட்டான், உங்கள் விஜய்னு பாட்டு போட ஆரம்பித்தானா, அவருக்கு வந்து லைவ் ஓட்ட ஆரம்பித்தானா, அப்படியே லைவ் ஓட்டிகிட்டே இருக்கிறான். விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இங்கே 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று ஸ்டாலின் சாரா விஜயான்னு சொல்லி இப்போ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லிட்டு அந்த பாடல் போகிறத நம்ம பார்த்தோம். அப்போது 2 பக்கமும் காசு வாங்கிட்டாங்க. ஒரு பக்கம் விஜய்கிட்டையும் ஊடகம் காசு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஊடகங்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் வந்து. இன்னொரு பக்கம் வந்து எக்ஸிட் போல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எக்ஸிட் போல் வந்து ஒன்றே தவிர பெரும்பாலான ஊடகங்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு எதிராக தான் சொல்லிச்சு. அது மொத்தம் எனக்கு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் வாங்கிட்டு செயல்பட்டாங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து சமூக வலைதள ஊடகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களோட ஊடகம் வந்து பல ஊடகம் அதான் இப்போ யூடியூப்ல பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேலையை ஓரளவுக்கு செஞ்சாங்க. சில பேர் வந்து அசைன்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் எல்லாருக்கும் நான் வந்து முட்டு கொடுக்கல. பெரும்பாலான ஊடகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற உண்மையை தான் சொன்னாங்க. ஆனால் இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவன்கள், அறிவுஜீவிகள், மூத்த பத்திரிகையாளர்கள், சர்வதேச பத்திரிகையாளர்கள், சாதா பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் வந்து அரசியல் விமர்சகர்கள், இப்படி பலரும் கூட பார்த்திங்கன்னா கணிக்க முடியாத அளவு தான் இந்த தேர்தல் முடிவு இருந்தது. ஏன் இந்த நிமிடம் கூட வந்து பார்த்திங்கன்னா தொங்கு சட்டமன்றம் தான் அப்படின்னு. தொங்கு சட்டமன்றம்னு சொன்னவங்க கூட பார்த்திங்கன்னா எவ்வளோ தொங்குலாம் சொல்லவே இல்லை. இப்போ 10க்கு தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் யாரும் வந்து எந்த ஊடகங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூடி மறைக்கிறதுலாம் இல்லை. ஆனால் இதை வேணால் சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து
ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து சிறையில் தெரிவிடுவாங்களோன்ற அந்த பயம் இருந்தது, பல ஊடகங்களுக்கு இருந்தது. ஆனால் பேச மறுத்தாங்க சில விஷயங்களை. உதாரணத்துக்கு இப்போ நாங்குநேரி இல்லை இந்த மற்ற வேறு எது வேணால் நீங்கள் எடுத்துங்க, எந்த சம்பவம் நீங்கள் எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே எந்த ஊடகங்களும் பேச மாட்டாங்க. அது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க பண்ணாங்கன்னா அதுக்காக. ஆனால் அதை தாண்டி சமூக வலைதளங்கள் வந்து அந்த வேலையை கரெக்டாக தான் செஞ்சுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மட்டும்தான் இந்த சிக்கல். நாளைக்கு இப்போ இது இப்போ டிவிக்கு ரூலிங் வந்துடுச்சு. டிவிக்கு ரூலிங்கில் ஏதாவது ஒரு நடந்ததுன்னு கேட்டால் அதை மூடி மறைக்கிற வேலையை இப்போது காசு வாங்கிட்டு செய்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். இது உண்மை. இப்போ தொங்கு சட்டமன்றம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது எந்த கட்சிகள்லாம் விஜய்க்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ காலையில இப்போ நம்ம இருந்து பிசிகேல சொன்னோம்னா வந்து சொல்லுங்க. பிசிகேல இருந்து சிலர் வந்து திமுகவுக்கு எதிராக பேச துவங்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த கட்சிகள் அங்கே மாறதுக்கான இங்கே பாருங்க, எது வேணாலும் நடக்கும். இந்த ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். இந்த ஜனநாயகமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க என்ன சொல்றது கேட்டிங்கன்னா ஒரு கற்பனை கதை, கற்பனை நாவல் மாதிரி இது. இந்த ஜனநாயகமே அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. எது வேணாலும் நடக்கும். இப்போ ஒரு கதையை நீங்கள் நாவல் படிக்கும்போது அது வந்து திகில் நாவல்லாம் படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், ராஜேஷ்குமார் இப்போ நீங்கள்லாம் அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் காலத்துலலாம் வந்து ராஜேஷ்குமார், அப்புறம் ராஜேந்திரகுமார், சுபா, பட்டுக்கோட்டை பிரபாகர் இவங்கெல்லாம் வந்து கிரைம் நாவல்கள் எழுதுவாங்க. கிட்டத்தட்ட இந்த தேர்தல் ஜனநாயகமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் திகில் கதை மாதிரி இருக்குது. அதில் ஏகப்பட்ட திருப்பங்கள் இருக்குது. அந்த திருப்பங்கள் தான் இப்போது நடக்க போகுது. இதெல்லாம் எங்களுக்கு கடந்த காலத்தில் நான் நிறைய பார்த்ததுனால இது எங்களுக்கு புதுசு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு கூவத்தூர் கதை மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு கூவத்தூருக்கு முன்னாடியே வந்து ஜேஜா பிரியும் போதே எங்களுக்கு அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். இரவா என்ன ஆச்சு, பஸ்லேயே வந்து எம்எல்ஏக்களை வந்து வச்சுக்கிட்டு பெங்களூரு அங்கே இங்கே சுற்றுன கதைலாம் இருக்குது. பஸ்லேயே எம்எல்ஏக்கள் வச்சு இறக்குனா ஓடி போயிடணும்னு சொல்லிட்டு இறங்கவே முடியாமல் பஸ்ஸுக்குள்ளேயே எல்லாமே கொடுத்துட்டு பஸ்ஸுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிவிட்டு பஸ்ஸு சுற்றிக்கிட்டே இருக்கும், எங்கேயுமே நிற்காது. எந்த இடத்துல எந்த பாயிண்ட்டை நிற்குன்னு சொல்ல முடியாது. இத்தனைக்கும் அப்போ செல்ஃபோன் இல்லாத காலகட்டம். நல்லா புரிஞ்சுங்க, செல்ஃபோன் அப்போ கிடையாது. ஆனால் கடந்த காலத்தில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ எல்லாமே இந்த ஹையரிங் பர்ச்சேசிங் அப்படி போகுமா. ஏன்னா இப்போ விஜய் கட்சியில் கூட டிவிக்கில் கூட பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா அதில் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து கொள்கை சார்ந்த நபர்கள் யாருமே இல்லை. 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அதிமுக சீட்டு கிடைக்காம வந்த நபர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அமைச்சர் பதவி கிடைக்கலாம்னு சொல்லி சில பேர் வந்து அடங்கி இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு சில நெருக்கடி இருக்குது. அதிமுக சீட் இல்லாதவங்களாம் பல பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து செங்கோட்டையினே எடுத்துக்கலாம், தூக்கி வெளியே போட்டாங்க, அவர் வந்து இங்கே ஜெயிச்சிருக்காரு. அதிமுக சப்போர்ட் பண்ணுமான்றது டவுட்டு. திமுக ஒருபோதும் சப்போர்ட் பண்ணாது. அப்போ பிஜேபியில் ஏதாவது வந்து இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சரி, காங்கிரஸ்லேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சீட் அடித்தாங்களா, அவங்க அங்கேயும் கிடையாது. ஸோ வந்து அதில் செல்வ பெருந்தகையே தோற்று போயிட்டார். சரிங்களா, இப்போ தலைவர் நிலைமையாக அங்கே அப்படி ஆயிடுச்சு. இப்போ அதனால் வந்து என்ன நடக்குன்றதை வந்து நம்ம யூகமாக சொல்ல முடியாது. ஆனால் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லைனா என்ன நடக்கும், ஒன்று ஆட்சி அமைக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லணும். விஜயால் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது. அப்போ பெரும்பான்மை கிடைக்காத பட்சம் ஏன்னா 10 தேவைப்படுது. ஆனால் வந்து 10 பார்த்தீங்கன்னா ஒரு அணியில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா திமுக அணியில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கம்யூனிஸ்டுகள் வந்து இருக்கான்னா இல்லை. சரி, வந்து டிஎம்டிகே இருக்குதுன்னா இந்நேரம் டிஎம்கே இருந்ததுன்னா இந்நேரம் அந்த அம்மா வந்து பெரிய அளவில் பேசி செட்டில் ஆகிருப்பாங்க. அப்போ அந்த அம்மா மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க, ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ அவங்க டிஎம்டிகே கிட்டே இல்லை, காங்கிரஸ் கிட்டே இல்லை, கம்யூனிஸ்ட் கிட்டே இல்லை, விசிகே கிட்டே இல்லை, யார்கிட்டையுமே இல்லை. சரி, எதிரணியில் இந்த பக்கம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா பாமக கிட்டே இல்லை. அப்போ யார் ஒரே வழின்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி காலில் தான் வந்து விஜய் விடணும். இல்லை தலைமை பிஜேபி தலைமை வந்து சிக்னல் கொடுத்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணால் அதிமுக அதோட படுகொழி தான். அப்படி நடந்தால் அப்போ இங்கே அவங்க ரோல் அவங்க பண்ணணும்னு கேட்டால் தனித்தன்மையோடு இருக்கணும்னு சொன்னால் சப்போர்ட் பண்ணாமல் வந்து வெளியே நிற்கணும். இப்போ எதிர்கட்சின்றது வந்து டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க. 75லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காலத்தில் வந்து ராஜீவ் கொல்லப்பட்ட போது 91 காலகட்டத்தில் கலைஞர் மட்டும் வந்து பருதியோடய கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. கலைஞர் அதுவும் 800 ஓட்டில் வந்து ஜெயிச்சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபை போக வெளியிலேருந்து வறண்டாலேருந்து கையெழுத்து போட்டு தான் போனார். அது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகும் போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து 27 வந்து வாங்கி எதிர்கட்சி வச்சுருந்தாங்க. 75ன்றதுலாம் பெரிய சீட் எண்ணிக்கை. ஒரே வருத்தம்னா வந்து ஸ்டாலின் வந்து தோற்றது தான் வருத்தம் உண்மையில உள்ளபடியாக. அது இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் வாங்கலை. அவர் வந்து தோற்றது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு. அது ஏன்னா அந்த தொகுதியை தாண்டி தான் தினம் நான் போனால் அவ்வளோ வேலைக்கு நடந்திருக்கு, மக்கள் வந்து வாக்களிக்கல. ஸோ அதனால் வந்து இப்போது என்னுடைய பார்வையில் வந்து நான் சொல்கிறேன், வேறு வழி இல்லாமல் வந்து ஏடிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ணலாம். பிஜேபி அங்கேருந்து சிக்னல் கொடுத்தா எப்படியும் வந்து பிஜேபி தான் வழிநடத்த போகுது. சரிங்களா, அப்போ இனி முக்கோண அரசியல் தான் இருக்குது. இங்கே வந்து யாருக்கும் அறுதி பெருமனு ஒரு வேளை வந்து யாருமே இல்லாதப்போ ஆட்சி கவுதுன்னா கேட்டால் இந்த அடுத்த 5 ஆண்டு காலத்துக்குள்ளே மீண்டும் கூட தேர்தல் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டினா அதான் நடக்கும்.
இங்கே இல்லைனாலும் சரி. இப்போ இல்லை இப்படி மாறி மாறி நடக்கும். இப்போ வந்து எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே அந்த அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்து உடச்சி கொண்டு வரணுன்ற அந்த வேலைலாம் இப்போ எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க ஆப்போசிஷனில் தான் இருப்பாங்க. அதுதான் ஸ்ட்ரென்த்து, அதுதான் சேஃபும் கூட. ஏன்னா 2வது முறை வந்து அதிமுக வந்து ஆட்சி அமைச்சலாம் தான் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிராக முடிஞ்சது, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் வந்து இப்போ டிஎம்கே வந்து ஆப்போசிஷன் ரூலிங்கில் இருப்பாங்க. இப்போது சப்போர்ட் பண்ணுற இடத்துல வந்து வேறு வழியே இல்லாமல் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணோம். சரிங்களா? பண்ணுவாரா? இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் சீனியர் ஆச்சு அப்படிலாம் சொல்லலாம். ஆனால் மேலேருந்து அங்கே சிக்னல் கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இப்போ எடப்பாடின்றது எப்படி இருந்தாலும் வந்து எடுப்புப்பாடியாக தானே இருக்கிறாரு பிஜேபிக்கு, இல்லையா எடப்பாடி? அதனால் சொல்ல முடியாது. பிஜேபி சிக்னல் கொடுத்தா அவரால் வந்து இதே விஜய் கூட சப்போர்ட் பண்ணலாம், நடக்கலாம், இல்லையா? பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்றது. நம்ம வந்து இறுதியா ஒரு கேள்வி சார். தாவேகா தலைமையிலான ஆட்சி வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கு? இல்லை எதிர்பார்ப்புனா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாருங்க. கண்டிப்பாக எது இல்லை நீங்கள் எதிர்பார்ப்புனா என்ன இருக்குன்னா எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அது போலா இருக்குமா, வேலூரா இருக்குமா, இல்லை திகாரா இருக்குமா, இல்லை அந்தமானா இருக்குமா, அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. பார்க்கலாமா? இது இப்போது ஒரு விஷயம் எப்போவுமே நான் சொல்கிறேன், எல்லா காலகட்டத்திலும் பலவீனமாக பார்க்கப்பட்ட காலம் இருக்குது. நீங்கள் வந்து காங்கிரஸ் தான் வந்து ஆளுங்கட்சி, மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருக்கும்போது கேட்டால் வந்து இவங்களுக்கெல்லாம் ரூலிங் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சினிமாக்கார கூட்டம் இவனுக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொல்லும்போது அண்ணா வந்தார். அத்தனை பேரையும் அலற விட்டார் அறிஞர் அண்ணா. கூட இருந்த அத்தனை பேரும் சின்ன பசங்க, கூட இருந்த அத்தனை பேரும் சொல்லுது. இப்போ தெரியுது, இப்போ நீங்கள் சொல்லும் போதே தெரியுது விஜய் சின்ன பையன் சொல்ல வரீங்கல்ல, அதான் நினைக்கிறீங்க மனசுக்குள்ள. ஆனால் வந்து அன்னைக்கு வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாமே யூத், எல்லாமே 30 வயசு உள்ளவங்க அத்தனை பேருமே, எல்லாம் பச்சைபாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே. அவங்கெல்லாம் வந்து சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நின்று காமிச்சாங்க, இல்லையா? ஒரு முறைக்கு 2 முறை. அதுலேருந்து பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக வந்த போது என்ன எல்லாரும் சொன்னாங்க கேட்டால் எல்லாம் ஒரு நடிகை. அதுவும் பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தொப்பி பேர் வந்து புஷ்வுல்லாவோ இன்னும் சொல்லுவாங்க. புஷ் கேட்டால் அதாவது பஞ்சு மாதிரி இருக்கு இல்லையா, அது வித்தியாசமான வந்து அது அந்த தொப்பி. அதை வந்து பார்த்தீங்கன்னா தலையை மறைக்கிறதுக்கு அதை போட்டு வந்துட்டு என்ன செஞ்சார், அதை எல்லாரும் சொன்னாங்க. என்னென்னு கேட்டால் வந்து புஷ்வுல்லான்னு சொல்லுவாங்க. அது அந்த பேர் வந்து இப்போ எங்கள் புக்கில் எழுதி அந்த தொப்பி போட்டு வந்துட்டான் இவன் வந்து அப்படின்னு சொல்லவங்க, மலையாளின்னு சொன்னவங்க, வந்து தமிழ்நாட்டை எப்படி வாழ வந்தான்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ வந்து இவங்க தெலுங்குன்றதுலாம் அப்போ தெரியாது. அப்போ நான் திருவாரூரில் வந்து திருக்கோவிலையில் பிறந்தாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. உள்ளபடியாக அப்போ வந்து இவர் தெலுங்குன்றதுலாம் தெரியாது, கலைஞர் குடும்பம் தெலுங்குன்றது தெரியாது. அப்போது வந்து அந்த காலகட்டத்தில் இப்படியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்குது. ஏன் ஜெயலலிதா வந்தபோது பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்போ ஒரு டீ கடையில் டீ வாங்கிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க இதை இப்போ எப்படின்னா கவர்னர் வந்து பதவியேற்று வச்சாங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்கும் காட்சி அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் வந்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் வந்து ஒரு டீ கடையில் வந்து பார்த்தோம். அப்போ எல்லாரும் சொன்னாங்க என்ன ஜெயலலிதாவும் முதலமைச்சர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஆகி காமிச்சாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு அம்மா ஆனாங்கல்ல. ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்குது. நம்ம விஜய் இப்போ நம்ம எல்லாம் வந்து தற்கொலை தான் சொன்னோம் இல்லையா. நானே ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன் இல்லை. இப்போ பார்க்கலாம் இவங்க வந்து தற்கொலையாக இருக்கிறாங்களா, இல்லை வந்து எப்படி அனுபவசாலியாக மாறுறாங்களா, எப்படி ரூலிங் பண்ணுறாங்க. இப்போ சொல்ல முடியாது. எல்லாருக்கும் திடீர் ஓவர் நைட்டில் வந்து போதி மரத்தில் உட்காந்து எப்படி புத்தர் வந்து ஞானம் பெற்றார் அந்த மாதிரி இவங்க திடீர்னு கூட பார்த்தீங்கன்னா வந்து அந்த பதவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குஷியானது கூட பெரிய ஒரு அறிவுஜீவியாக மாறலாம் இல்லையா. ஆனால் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இல்லைன்னா மக்கள் தூக்கி போட்டுறாங்க. 6 மாதம் வந்து மாற்றின கதையெல்லாம் இருக்குது. 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் திரும்பிடுவாங்க. வாக்களித்த மக்கள் நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நீங்கள் சினிமாவிலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஏபிசி சென்டர் இருக்குல்ல, ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர். விஜய் ஏ சென்டரை ஓட்டுவாங்க. ஏ சென்டர் ஓட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வாங்கியிருக்கு. ஏவும் கொஞ்சம் பியில் கொஞ்சம் டச் பண்ணி, அதே மாதிரி ஏடிஎம்கேவும் ஏலேயும் பிலேயும் கொஞ்சம் டச் பண்ணி வாங்கியிருக்கு. சி சென்டர் ஓட்டு ஃபுல்லாக வந்து விஜய் வாங்கிட்டு. சி சென்டர் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏபிசி அந்த லேயர் இருக்குல்ல, நான் மேல்தட்டு வர்க்கம், நடுத்தர வர்க்கம், கீழ்த்தட்டு. ஸோ கீழ்த்தட்டு வர்க்கம் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து வாக்களிச்சிருக்கு. அதனால் அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஓவர் நைட் எப்படி வேணால் மாறிடும். 6 மாதத்தில் வந்து தோசையை திருப்பி போடுவாங்க. அதனால் பொறுத்துணும். ஏன்னா பெரிய மெஜாரிட்டி கிடைக்கல. இப்போ நீங்கள் ஒரு 150 சீட் அடிச்சிருந்தாருன்னா 120 தனிப்பெரும்பான்மை. இப்போ ஜெயலலிதா அடித்தாங்க, கிட்டத்தட்ட 200 சீட் கிட்ட அடித்தாங்க. ராஜீவ் இறந்த போது அனுதாபால் வீசிச்சு மொத்தமாக ஸ்வீப் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் மிருக பலத்தில் வந்து உட்காந்தாங்க. அதனால தான் ஆட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அடுத்த வந்து 96 அப்படியே தோசையை திருப்பி போட்டாங்க. மக்கள் வெறித்தனமாக போட்டாங்க ஜெயலலிதாவுக்கு எதிராக. காரணம் அந்த அளவுக்கு அவங்க ஆட்டம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அந்த 5 வருஷம் கேட்டால் அந்த வளர்ப்பு மகன் திருமணம், நகையெல்லாம் மாட்டிக்கிட்டு நிற்கிறது, நிறைய ஆட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரிங்களா. அதனால் வந்து இப்போ வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை.
இப்போ இருக்கிறதே ஊசலாட்டமாக இருக்குது. அந்த முதலமைச்சர் பதவியே போக முடியுமா போக முடியாதான்ற அந்த ஊசலாட்டம் இருக்குது. எப்படியும் உட்காந்துருவாங்கன்னு வச்சுங்களேன். இது அதை வந்து ரூலிங் வந்து உட்காந்துருவாங்க. ஆனால் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு பரபரப்பாக இருக்கும். இனி நிம்மதியாக நம்ம விட மாட்டாங்க. பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா முக்கான அரசியல் சுற்றி சுற்றி நடக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்கும். நாம் தமிழர் வந்து 8% ஓட்டுலேருந்து 4%க்கு வந்திருக்காங்க. இல்லை இது நான் வந்து ஓரளவுக்கு இது எதிர்பார்த்தேன். வாக்குகளை தக்க வச்சுப்பாங்கன்னு நான் பார்த்தேன். ஆனால் வாக்கு ஏறாதுன்றது நல்லா தெரியும். கடந்த கால வரலாறு இருக்குது. கடந்த 2021 பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வாக்குகள் 25,000 வாக்குகள் நாம் தமிழர் பெற்றிருந்தாங்கன்னா ஒரு 10,000 15,000 வாக்குகள் வந்து கமல்ஹாசன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மையம். அது ஒருவேளை வந்து கமல் வந்து களத்துக்கு வரலன்னா அந்த வாக்குகள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வாக்குகள் 15,000 வாக்குகள் 5,000 வாக்குகள் விழாமல் ஒரு 10,000 வாக்குகள் வந்து மாற்றத்தை விரும்பி வாக்களித்தவங்க. கமல்ஹாசன் ஒரு 5,000 வாக்குகள் வச்சிருந்தா கூட ஒரு 10,000 வாக்குகள் மாற்றம் வேணும். ஏன்னா நல்லா இருக்கு டிவிலாம் ஒரு சேனல் அவர். அதனால என்ன சொன்னால் அது நம்பியாவது மக்கள் வந்து வாக்களிச்சு அப்போது ஒரு 30,000 வாக்குகள் பெற்றிருக்க முடியும். எது சீமான் அதான் நாம் தமிழர் அது நடக்கலை. அப்போது போன முறை கமல்ஹாசன் வந்தார். இந்த முறை வந்து விஜய் வந்திருக்கிறார். அப்போ விஜய் வந்தபோது இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பி வாக்களிப்போ நாம் தமிழுடைய இந்த கிரவுண்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பிரிவான வாக்குகள் இருக்குது சீமான் அவர்களுக்கு. ஒன்று சீமான் மீது அபரிதமான அந்த நம்பிக்கை வைத்த அண்ணன் சொல்லி பாசத்தோடு இருக்கக்கூடிய தம்பிகள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் தேசியத்தை உள்வாங்கினவங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதாவது 2 திராவிட கட்சிகளை வேணாம், மூன்றாவதாக ஒரு மாற்று சக்தி வேணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து 8% வந்து 4% ஆயிடுச்சுன்னா சீமான் மீது நம்பிக்கை உள்ள தம்பிகள் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் அவங்க வந்து இந்த 4% போட்டாங்க. இது கொள்கை அரசியல். ஆனால் 2 திராவிட கட்சிகளும் ஒரு மாற்று அரசியல் வேணும்னு சொல்லி அந்த 4% வாக்கு வந்து பார்த்தா சீமான் வந்து விஜய் வாங்கிட்டார். சீமானுக்கு வர வேண்டியது இதுதான் புரிதல், இதுதான் கணக்கு. 8% வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்து சீமானுக்கு வந்து மீதி 4% வந்து வரலன்னு சொன்னால் அது வந்து நான் ஏற்கனவே இப்போ இல்லை, நான் ஒரு 10 ஊடகத்தை சொல்லிட்டேன். ஏற்கனவே சொல்லிக்கிறேன். இந்த மாற்று அரசியல் விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை சீமானுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. காரணம் கேட்டிங்கன்னா கமல்ஹாசன் போன தடவை வாங்கினார், இந்த முறை விஜய் வாங்கிப்பார். கொள்கை சார்ந்த அரசியல் இப்போ 4% கேட்டால் அதுதான் கிரவுண்ட் லெவலில் தமிழ் தேசியத்துக்கான வாக்குகள், சீமானுக்கான வாக்குகள், சீமானோட உழைப்புக்காக. சீமான் எதுக்காக சொல்கிறேன்னா சீமான் வந்து அந்த உழைப்பை நம்பி அந்த அனுதாபப்பட்டு அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாசத்தின் அடிப்படையில் வாக்களிக்கிறாங்க இல்லையா, அது 1% கேட்டால் மீதி 3% வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய வாக்கு. இவ்வளோதான். அப்போ மீதி இருக்கிற வந்து கேட்டால் மாற்றத்தை விரும்பினவங்களால நான் கேட்டால் வந்து டிவிக்கு போட்டான் இந்த முறை. இதுதான் வந்து அதனால் இந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நான் எதிர்பார்த்தது 8% தக்க வைக்க முடியும்னு பார்த்தேன். ஆனால் வந்து இங்கே வந்து பெரிய பெரிய கட்டிடங்களே வந்து ஆட்டம் காணும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ராவணக்குடியில் வந்து சின்ன குடிசை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு பாசம் எல்லாம் இருக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயல் இந்த அலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுட்டு போகிறதுன்னு செய்யும். இங்கே கட்டடங்களே கரைஞ்சி போயிட்டுருக்கு இல்லையா. அதனால் வந்து அது அந்த 4%ன்றதை வந்து நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். அந்த சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி அந்த 4% வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நிற்கிது இல்லை. ஸோ அது மறுபடியும் வந்து மீண்டும் பயணம் 4 மறுபடியும் 8 ஆக்கலாம். இது வந்து எப்படி இருந்தாலும் வந்து விஜய்க்கு விழுந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோண அணி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் நிற்குன்றதுலாம் நம்ம காலம் கடந்து இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் இவர் 16 வருஷம் ப்ரூவ் பண்ணிட்டார் நின்று அரசியல் களத்தில். விஜய் இப்போ தான் வந்திருக்கிறார். அரசியல் களத்தில் நிற்பாரா படுத்துப்பாரா என்ன ஆவார்ன்றது இனிமேல் தான் நமக்கு தெரியும். தாவேக்கா ஆட்சியில் எந்த மாதிரியான பாசிட்டிவ் திங்ஸ் இருக்கும், நெகட்டிவ் திங்ஸ் இருக்கும்? இல்லைம்மா, இப்போது அவர் கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். வாக்குறுதியெல்லாம் சாத்தியமே இல்லாத வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காரு. சரியா, எல்லாம் ஆட்சிக்கு வரும்போது அப்படி சொல்கிறது தான். இது எவ்வளோ தூரம் வந்து இப்போ இந்த தாய்மாமன் சீரு அண்ணன் சீரு அது இதுன்னு சொன்னாங்க. பல லட்சம் கோடி வந்து அதுக்கான வந்து பண தேவைகள் இருக்குன்றாங்க. எதெல்லாம் அவர் நடைமுறைப்படுத்துவார், எதெல்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டார், இப்போ எது பண்ண முடியும், அப்புறம் எது பண்ணுவார், இல்லை 5 ஆண்டு காலத்துக்கு வந்து போடப்பட்ட அந்த வரைவு அறிக்கையில் வந்து எதெல்லாம் இமீடியட்டாக வந்து முதல் கையெழுத்து என்ன போட போகிறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது. அப்போது இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் இனிமேல் தான் தெரியும். ஏன்னா அவங்களே ஒரு எக்ஸைட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த வெற்றி அவங்களே எதிர்பார்த்தாங்களான்றது ஒரு பெரிய சொந்தம். ஏன்னா சிங்கிள் டிஜிட்டில் வரும்ன்றது வந்து இன்றைக்கி வந்து ட்ரிபிள் டிஜிட் ஆகி ஆட்சியை அமைக்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்களே இன்னும் அந்த என்ன சொல்றீங்க அந்த இயல்புக்கு இன்னும் திரும்பவே இல்லை. அப்போது ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிதி நிலைமை என்னங்கிற 10 லட்சம் கோடி வந்து கடனில் இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்கவே கூடாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனுக்கு விஜய் பொறுப்பு கிடையாது. ஏன்னா ஆட்சியில் இருந்தவங்க தான் பொறுப்பு. 10 லட்சம் கோடி கடனில் வச்சுருக்காங்க. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு என்ன நிதி கொடுக்கும், மத்திய அரசு சப்போர்ட்டில் இவர் இப்போ இயங்குவாரா, இல்லை கொள்கை சார்ந்த கொள்கை எதிரிகிட்ட எப்படி இவர் வந்து இவருடைய அரசியல் நடவடிக்கை இருக்கும், இதெல்லாம் நிறைய கொஸ்டின் நிறைய இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதகம் இருக்குமா சாதகம் இருக்குமான்றதை விட
விஜய்க்கு வேணால் நீங்கள் சொல்லுங்கள் கேட்டால் அந்த மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை பெற்றார்ன்றது அந்த மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு கேட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறதுக்கு ஏன் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கே வந்து நைட்டாக கட்சியை அடமானம் போட்டவங்களாம் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கும்போது முதல் தேர்தல் அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் டிஜிட்டில் வாங்கி 50 ஆண்டு கால கட்சி 70 ஆண்டு கால கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னுக்கு தள்ளிட்டு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கிறாருன்னா இது அவருக்கு கிடைச்ச வெற்றி. இப்போதைக்கு நம்ம அதைத்தான் பார்க்க முடியும் தவிர தமிழ்நாட்டுக்கு இதனால் என்ன வெற்றி கிடைக்குமா, என்ன சாதகம் பாதகன்றதை இப்போ நம்ம உடனே நம்ம பளிச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய கொடுத்துருக்கிற அந்த வரைவு அறிக்கையிலேயே வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து பல விஷயங்கள் சாத்தியமில்லாத விஷயங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது இனிமேல் தான் தெரியும். இப்போ முன்னாடி வெளியிலேருந்து சொல்லியாச்சு, இப்போ உள்ளே வந்த பிறகு தான் அங்கே என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். திமுக ஆட்சியிலே வந்து நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றல அப்படின்னு பல்வேறு போராட்டங்கள் நடந்துச்சு. அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்களே நிறைய நெருக்கடி சந்திச்சாங்க. அந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் வந்து கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். அதனால தான் நான் சொன்னேன் சாத்தியமே இல்லை தான். அவங்களாவது சாத்தியப்பட்டது சிலது பண்ணாங்க, சிலது பண்ணாமல் ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுவாங்க. அந்த லிஸ்ட்டு நம்ம சொல்ல முடியாது வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எத்தனை வந்து வாக்குறுதியை நிறைவேற்றணும் சொல்லிட்டு மனப்படமாக ஒப்பிப்பாங்க. எவ்வளோ வந்து நிறைவேற்றணும் சொல்கிறது எடப்பாடி கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். இதை ஏன் விஜயை கூட வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறார், எந்தெந்த கோரிக்கையெல்லாம் இவங்க வந்து வாக்குறுதிலாம் இவங்க கொடுத்து இது நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு. இப்போ டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தரப்பில் சொல்லுவாங்க. இப்படி நம்ம மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான். ஆனால் விஜய் வந்து சொன்ன பல விஷயங்களை வந்து உள்ளபடியே சாதாரண மக்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான பட்ஜெட் தொகையே நம்மக்கிட்ட கிடையாது. அப்படியான திட்டங்கள்லாம் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்றது. இப்போ தான் வந்து இன்னும் பதவி ஏற்றுக்கவே இல்லை, இன்னும் பதவி ஏற்பாரான்றதே சந்தேகம். மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்குது. ஃபுல் மெஜாரிட்டி இதுனாக்கா நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் சந்திச்சு நாளைக்கே வந்து பதவி ஏற்றுவாங்க. இப்போ வந்து இவர் மெஜாரிட்டியில் இருந்தால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுற கடமைன்னு ஒன்று இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். கவர்னர் அடித்தா கூட பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டின் போது பார்த்தீங்கன்னா இவரை கூப்பிட்டு வந்து நீங்கள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலன்னா வந்து முடிஞ்சிச்சு. அதோட செகண்ட் யார் லார்ஜஸ்ட்டோ அவங்கள கூப்பிடுவாங்க. செகண்ட் வந்து டிஎம்கே அவங்க வருவாங்கன்னா அப்போ அவங்ககிட்ட இருக்கிற வந்து 75 தான் இவர் வந்து சப்போர்ட் பண்ணுவாரான்னு பார்க்கணும். யார் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். அது நடக்குமா? ஏடிஎம்கே டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அணியில் இருக்குமா? அதுவும் சொல்ல முடியாது. அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியாது. முதல்ல ரூலிங்கில் உட்காரட்டும், அதுக்கப்புறம் சாதகம் பாதகம் என்னன்றது நம்ம பேசுவோம் கண்டிப்பாக. ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் ஒதுக்கி கருத்துக்களை புரிஞ்சுக்கிறோம். நன்றி.